ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2011 2020 வரையும் கேட்கப்பட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து மே 5க்குள்ளே 125 நாளில் தமிழ் சிலபஸ் வந்து எப்படி நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து படித்து ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானுமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி ஸ்மார்ட்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. தி நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 15:11. தேர் HCF is 13. which of the following pairs can they be? ஓகேங்களா, அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கங்க. அதாவது 2 நம்பர் எடுத்து அதுக்கான HCF கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த 2 நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க 15:11 சொல்லிட்டு. அதோட HCF வந்து கொடுத்துட்டாங்க 13. அப்போ அந்த ஆக்சுவல் நம்பர் வந்து என்னவாக இருக்கும், அந்த எந்த 2 நம்பருக்கான HCF தான் 13 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஏங்க அதான் 15:11 கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வெளியே எடுக்கும்போது எப்படி எடுப்போம், 15x, 11x இப்படி தானே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவல் நம்பர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த HCF 13 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக அது 13ங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா. அப்போ 15 × 13 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 195ங்கிறது கிடைக்கும். 11 × 13 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 143 கிடைக்கும். அப்போ ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 195ம் 143ம். HCF கொடுத்துட்டு நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக HCF சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம போயிடலாம். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. The LCM of two numbers is 48. The numbers are in the ratio 2:3. Then the sum of the numbers is. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர், ஏதோ 2 நம்பர் இருக்குது, அதுக்கான LCM வந்து பார்த்திங்கன்னா 48. அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, போன சம் மாதிரி ரேஷியோவில் 2:3 கொடுத்துட்டாங்க. அப்போது ஆக்சுவல் நம்பர் கண்டுபிடிச்சி அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதே HCF அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், டேரெக்டாக 2x, 3xன்னு எடுத்துகிட்டு எக்ஸில் கொண்டு போய் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் தானே. எல்சிஎம்னு கொடுத்துட்டனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2x × 3xன்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா. which is equal to 48. ஐ திங்க் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் இது ரிப்பீட் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 × 3ங்கிறத உள்ளே வச்சுட்டு எக்ஸை மட்டும் வெளியே காமனாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஈக்குவல் டு 48ன்னு இருக்கும். அப்போ இது என்ன ஆகும், 2 × 3ங்கிறது எக்ஸுன்னு வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் 6ன்னு வருமா. அப்போது 1 6 is 6, 8 6 are 48 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், 8ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2xையும் 3xையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 2 × 6ங்கிறது 2 × 8 அப்படிங்கிறது 16ன்னு கிடைக்கும். 3 × 8ங்கிறது 24ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 40ங்கிறது கிடைக்கும். இது வந்து ரிப்பீட்டட் சம் தாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் வந்து பார்த்தலாம். If the two numbers are in the ratio of 2:3, ஸோ அதே 2:3, product of the highest common factor and least common multiple is 150, then find the sum of the numbers. ஸோ இந்த சம்முக்கும் நம்ம எப்படி தான் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2x × 3x = 115 எடுக்க போகிறோம். இந்த இடத்த நம்ம 6x² தான் எடுக்க போகிறோம். ஏங்க போன சம்மில் வெறும் எக்ஸ் தான் எடுக்க சொன்னீங்க, இந்த சம்மில் x² எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 150ங்கிறது எதை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க, HCFையும் LCMையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் 150ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி HCF LCM ரெண்டுமே வர இடத்துல நான் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன், x² தான் எடுத்துக்கணுன்றது சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த 6ஐ வந்து இந்த பக்கம் நம்ம டிவிஷனில் வந்து போட்டுக்கலாம். 1 6 is 6, இது எனக்கு வரும் 2 6 are 12, மிச்சம் 3 இருக்கும், 5 6 are 30. அப்போ x² = என்ன கிடைக்கும், 25ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 5 அப்படிங்கிறது கிடைக்கும். x² = 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5. என்னங்க 5ம் இருக்குது 25ம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சம்மை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2x 3xன்னு 2 இருக்கா. அப்போ 2 × 5 = 10, 3 × 5 = 15. ஸோ இது ரெண்டையுமே சம் பண்ணி பார்த்து தான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 25. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 25. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். The LCM of two numbers is 36 times of
their HCF. The product of the numbers is 3600. Find their HCF. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா HCF போல் 36 டைம்ஸுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் அதுக்கான வேல்யூ 3600 சொல்லிட்டாங்க. HCF என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் என்னங்க எடுத்தோம், ஈக்குவல் டு 36 டைம்ஸ் ஆஃப் HCF. இது தானே நம்மளோட எல்சிஎம்மாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய்யை ப்ராடக்ட் பண்ணால் 3600 கொடுத்துருக்காங்க. HCF என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன தெரியும், எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கான வேல்யூவை 3600 எழுதுகிறேன். HCFக்கு நமக்கு தெரியாது, பட் எல்சிஎம்க்கு என்ன தெரியும், 36 டைம்ஸ் ஆஃப் HCFன்னு தெரியுமா. அப்போது 36 HCF இன்ட்டு இன்னொரு HCF அப்படி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு HCFையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், HCF ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, இந்த 36 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், டிவிஷனுக்கு வரும். 136 is 36, 136 are 3600. அப்போ HCF ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது, 100 ஸ்கொயர்னு கிடைக்கிது. அப்போ HCF ஈக்குவல் டு வெறும் HCF மட்டும், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்னு வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ HCFோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். The LCM of two numbers is 6 times of their HCF. The sum of the HCF and LCM is 210. Then HCF is equal to. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பருக்கு LCM எடுக்கும்போது அது HCF போல் 6 மடங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ LCM ஈக்குவல் டு 6 இன்ட்டு HCFன்னு எழுதுவோம் இல்லைங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HCFையும் LCM ஆட் பண்ணிங்க, அதாவது கூட்டுனீங்க அப்படின்னா 210 கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ HCFோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்க, LCM ஈக்குவல் டு 6 HCFங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, LCMையும் HCFையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 210 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டாங்க, HCFோட பர்டிகுலர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்கே LCM அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், 6 டைம்ஸ் ஆஃப் HCFங்கிறது நமக்கு தெரியும். என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக இந்த 6 HCFங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே 6 + 1ங்கிறது எவ்வளோ கிடைக்கும், 7 HCF அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 7ஐ வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டிவிஷனுக்கு வரும். 1 7 is 7, 3 7 are 21, 30. அப்போ HCFோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு, 30. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து போயிடலாம். The product of two numbers is 1600 and their HCF is 5. The LCM of the number is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 1600 கொடுத்துட்டாங்க, HCF வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், LCM மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபார்முலா என்னது, LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்யா. அப்போ LCM ஈக்குவல் டு ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறதுக்கான வேல்யூ 1600ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய HCF இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வருமா. ஸோ 5ன்னு போட்டுருங்க. 1 5 is 5, 3 5 are 15, மிச்சம் 1, 2 5 are 10, 0. அப்போ LCMோட வேல்யூ என்னதுங்க, 320. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம போயிடலாம். தி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர் இஸ் 35. தேர் LCM is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 35ங்கிறது ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறப்ப 35 கிடச்சிருக்கு. அதுவும் என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். எந்த ரெண்டு ப்ரைம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 × 5. இதுதான் என்னது, ரெண்டு ப்ரைம் நம்பர். இதை மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 35 கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்கு LCM எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பருக்கு LCM எடுத்தாலும் என்னங்க கிடைக்கும், 7 வரும், அதே 5 தான் வரும். அப்போ 7 5 சார் அதே 35 தான் நமக்கு ஒன் செகண்ட் திரும்ப வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 35. ஸோ அடுத்து 8th சம் வந்து பார்த்துருங்க. இஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 800 அண்ட் தேர் LCM இஸ் 200, தென் த HCF இஸ். ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 800ன்னு சொல்லிட்டாங்க, LCM 200 சொல்லிட்டாங்க, HCF மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ நமக்கு என்ன தேவை, HCF மட்டும்தான் தேவை. அப்போ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கதா சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறதோட வேல்யூ 800ன்னு சொல்லிட்டாங்க. LCM இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வந்துடும். அப்போ LCMக்கான வேல்யூ என்னதுங்க, 200 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. 2 0 2 0 கேன்சல் ஆகும். 1 2 is 2, 4 2 are 8. அப்போ HCFோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 4. அவ்வளோதான். அடுத்தது இந்த வீடியோக்கான 9th சம் பார்த்தலாம். தி ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF of two numbers is 24. The difference of two numbers is 2. Then the numbers are. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, LCM HCFையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 24.
டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதே நம்பரை சப்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு 2 நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எடுத்து அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 24 கிடைக்குது. அந்த நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப 2 கிடைக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் ஏ இருக்கக்கூடிய 2,4க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 2 மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஹெச்சிஎஃப் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. இதே அந்த 2,4க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 2, 1,2, ஸோ 1 again 2. அப்போது என்ன கிடைக்குது? எல்சிஎம் 4 கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னங்க கிடைக்குது? வெறும் 8 தான் கிடைக்குது. அப்போ நமக்கு 24 கிடைக்கல. அப்போ அடுத்த ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 6,4 எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் போனோம்னா 3 2s are 6, 2 2s are 4. இதுக்கு மேலே ஹெச்சிஎஃப் வந்து கொண்டு போக முடியாது. ஸோ தனியாக வந்து 2ன்னு எழுதி வச்சுக்கலாம். ஸோ 3 × 2 6, 2 2s are 4. ஸோ ஒன்ஸ் அகைன் 3 வந்து போடுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து 2 போடுவோம். அப்போ 2 3s are 6, 6 2s are 12. எல்சிஎம் என்ன கிடைக்குது? 12. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 24. அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய 24 வந்து நமக்கு இந்த இடத்துல தான் கிடைக்குது. அப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணி பார்த்தா நமக்கு 2 கிடைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இது ரெண்டையும் 6 - 4 எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2. அவங்க கொடுத்த அத்தனை கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 6 and 4 தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ அடுத்தது இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். HCF of 3240, 3600 and the third number is 36 and the LCM is 2 power 4, 3 power 5, 5 square into 7 square. The third number is. ஸோ இந்த கொஷின் வந்து பொறுத்தளவில் உங்களுக்கு 3240க்கும் 3600 அண்ட் தேர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கிறப்ப 36 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப 2 power 4, 3 power 5, 5 square, 7 square கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த தேர்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷனில் எது ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2ல் பார்த்திங்கன்னா எல்சிஎம்மே வந்து அதிகபட்சமே 2 power 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 2 power 5ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? தேர்ட் நம்பர் 2 power 5ஆக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எல்சிஎம்மே என்னவாக தான் இருந்திருக்கும்? 2 power 5ஆக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்மக்கிட்ட இங்கே 2 power 5 கிடையாது, 2 power 4 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 power 5. ஸோ 3 power 5ங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ வந்து வேறு வழியில் நெக்லெக்ட் பண்ண முடியாது. 5 ஸ்கொயர் தான் இருக்கிறதுலே அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? மித்த எல்லாத்துலேயுமே 7 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சே நம்ம 2 ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷன் பியா சியாங்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூஸ் பண்ண போகிறோம். இப்போ 3240 இருக்குது இல்லைங்களா? இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 2 க்யூப் 3 power 4 into 5ன்னு வரும். இதே 3600க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 power 4 into 3 square into 5 square அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது தேர்ட் நம்பர் மஸ்ட் பி நமக்கு என்னவாக தான் இருந்தாகணும் பார்த்தீங்கன்னா, காமன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக அதுக்கிட்ட என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 2 square cross 3 squareங்கிறது கண்டிப்பாக காமன் ஃபேக்டர் தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு என்ன வந்திருக்கணும்னா 2 squareங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் பெற்றிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான ஆன்சர். ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணேன். தேங்க்யூ.